ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம வந்துட்டு இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெறித்தனமான ஒரு கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷனோட நான் வந்திருக்கேன். ஸோ பிஆர் சீசன் வேறு மாறப்போகுது. ஸோ நியூ சீசனுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்கில் காம்பினேஷன் சோலோக்கும், அதாவது அட்டாக்கிங்கில் இருக்கிற ஸ்குவாட் பிளேயர்ஸுக்கும் சர்வேல இருக்கிற ஸ்குவாட் பிளேயர்ஸுக்கும் நெட் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆக்டிவ் ஸ்கில்லில் நம்ம கேரக்டர் வச்சுக்கலாம். ஸோ கேரக்டரோட பவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு சரி. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒலிவியா கேரக்டர். இது வந்து நம்ம டீம்மேட் வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம எதனாச்சும் மெடிக்கேட் சுற்றினோம்னா அவங்களுக்கு ஒரு 60% அவங்களுக்கும் ஹெச்பி ஏறும். அதாவது நம்ம டீமில் நம்ம மெடிக்கேட் சுற்றினோம்னா அவங்களுக்கும் ஏற்றி விடும். அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ அண்ட் ஷிஃப்டன். இதுக்கு வந்துட்டு என்ன பவர் கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட லெவல் 1 வெஸ்ட் இருந்துச்சுன்னா லெவல் 2ஆக மாற்றும், லெவல் 2 இருந்துச்சுன்னா லெவல் 3ஆக மாற்றும், லெவல் 3 இருந்துச்சுன்னா லெவல் 4ஆக மாற்றும், லெவல் 4ஆக இருந்துச்சுன்னா லெவல் 5ஆக மாற்றும். அதுக்கப்புறம் மேலே போகாதுங்க. அதுக்கப்புறம் 4 நீங்கள் இப்போ எதனாச்சும் நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டுருக்கீங்க, சட்டுன்னு எவனாச்சும் ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 3 செகண்டுக்குள்ளே 10 ஹெச்பி ஏற்றி விட்ரும். அப்புறம் கோல்டன் டைம் வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுக்கா இதாகிடும். அப்புறம் பெட்டு கேரக்டர் ஸ்கில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு நரிப்பெட்டான்னு தெரில, சரி இருந்தாலும் நம்ம நரினே கூப்பிடுவோம், நரிப்பெட். ஸோ இதுக்கான பவர் வந்துட்டு என்னென்னு தெரியுமா, வந்துட்டு ஒரு 30 EP 15 ஹெச்பி. நீங்கள் எங்கேயாச்சும் டீமெட் உங்கள் டீமெட் எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் நாக்கானா 30 EP 15 ஹெச்பி ஏற்றி விடும். அதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் அதுக்கு கூல்டவுன் டைம். அதுக்கப்புறம் பாக்கெட் மார்க்கெட் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாக்கெட் மார்க்கெட்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நிறைய சம்பவங்கள்லாம் அதில் நடந்திருக்கும், உங்களுக்கே நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கு. அதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அட்டாக்கிங்கில் வந்துட்டு டக்ஷுவா பவர் ஃபஸ்ட்டு ஒன் வச்சுக்கலாம். ஸோ டக்ஷுவாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 புஜுக்குன்னு ஒரு பவர் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் 2 டைம் புஜுக்குன்னு வந்தீங்கன்னா ஸ்பீடாக போகலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இருங்க இந்த டக்ஷுவா பவருக்கு அதான் பவர். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேட்டோட பேர் எனக்கு தெரில. ஸோ இதோட பேர் வந்துட்டு நீங்கள் எதனாச்சும் கன்ஸ்கின்னே இல்லைனாலும் வெறித்தனமாக அடிக்கலாம். ஏன்னா இந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் ஓகேங்களா, அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு திஷா கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஷா கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓவர் பவர்ஃபுல் ஸ்குவாட் வைப்புக்கு ஒரு வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பவர் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் எதனாச்சும் டீமெட்டை நாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 90% டேட்டா ஆஃப் ஆயிரும், 50% மூவ்மெண்ட் ஸ்பீடும் கிடைக்கும். வச்சு நம்ம காற்றை விட ஸ்பீடாக பார்ப்போம். அது கூட அந்த புஜுக்கு பவரையும் யூஸ் பண்ணிங்கன்னா சரியான ஸ்பீடாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மோரா கேரக்டர் வந்துட்டு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்கீங்களோ அவ்வளோ டேமேஜ் போகும். அதை அவ்வளோன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ லாங்கில் இருக்கீங்களோ அதில் இப்போ 50 டேமேஜ் போகிற ஒரு கன்னை வச்சு நீங்கள் 100 மீட்டர் தள்ளியிருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா 50 டேமேஜ் போக வேண்டிய இடத்துல ஒரு 60 70 அந்த மாதிரி போகும். ஸோ இந்த கேரக்டரும் ஒரு நல்ல கேரக்டர் தான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.